அங்க ஒரு இளைஞன் உயிருக்கு போராடிட்டு இருந்ததை அவங்க பார்த்திருக்காங்க. அத்துல் உன் கூட தானே இருந்தான். இவன் அத்துல் கிடையாது. கண்ணு, அத்துல் எங்க இருக்கான் சொல்லு. என்ன சொன்ன? அவ என்னோட தங்கச்சி. அவளை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம்? ஓவரா பேசாத. வாய மூடு. உன் தங்கச்சி இதோட மறந்துடு நீ. போதும், எடுத்துங்க. இவ யார் கூட போனான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன் பேரு அத்துல். கனிகாவும் அத்துலும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போனாங்க. பிக்னிக் போனாங்க. அது மட்டும் இல்லாம நான் அத்துல் கிட்ட போன்ல பேசினேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அத்துல் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சிடென்ட்ல செத்து போன பையன் அத்துல் கிடையாது. என்ன? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? செத்து போன பையன் அத்துல் கிடையாதா? இந்த பையன் அத்துல் கிடையாதுன்னா அப்போ அத்துல் எங்க? அப்போ இவன் யாரு? அதுக்கான பதில இவ தான் சொல்லணும். கண்ணு, இதுக்கு மேல பேசாம இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. அத்துல் எங்க இருக்கான்னு நீ போலீஸ் கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லு கண்ணு, அத்துல் எங்க இருக்கான்? அவன் ஓடி போயிட்டான். என்ன தனியா விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். அத்துல் ஓடி போயிட்டான். கண்ணு, ஆனா ஆனா நீ அவன் கூட தானே இருந்த. நான் உன்கிட்ட போன்ல பேசினப்போ அவன் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தானே. அப்படி இருக்கும்போது எப்படி ஓடுவான்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. 2 பேரும் வீட்டுக்கு தான் அண்ணி வந்துட்டு இருந்தோம். நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அவன் எல்லார்கிட்டயும் எங்களை பத்தின எல்லா உண்மையும் சொல்ல போறதா சொன்னான். கனிகா, கனிகா உனக்கு ஒன்னும் ஆகல? நான் நல்லா இருக்கேன். உன் தலையில இருந்து ரத்தம் வருது அத்துல். இது ஒரு சின்ன அடிதான் கனிகா. என்ன பத்தி விட உனக்கு ஒன்னும் ஆகல? கனிகா, 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 இவர் செத்துட்டாரு. ஏய், என்னாச்சு? சீக்கிரம் போங்க.
ஏய் என்னாச்சு? சீக்கிரம் போங்க. அத்தல் என்னை விட்டு போயிடாத அத்தல். ஏய் என்னாச்சு? செத்துட்டானா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன தனியா விட்டுட்டு ஓடிட்டான். நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா அவன் திரும்பி வரவே இல்லை, ஓடி போயிட்டான். இங்க பாருமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி நான் வாக்குமூலம் எடுத்திருக்கேன். உன் பாய் ஃப்ரெண்ட் அத்துள்ள நான் பிரைம் சஸ்பெக்டா எடுத்திருக்கேன். அதனால தான் உன்னை நான் இப்ப விடுறேன். ஆனா இந்த கேஸ் விஷயமா எப்ப நாங்க உன்னை தொடர்பு கொண்டாலும் நீ எங்களுக்கு ஒத்துழைக்கணும். அது மட்டும் இல்லாம நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும். அந்த பையன் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சம்பவத்தை நேர்ல பார்த்த சாட்சிங்கிற முறையில நீ கோர்ட்ல சாட்சி சொல்ல வரணும். அந்த உன் பாய் ஃப்ரெண்டுக்கு எதிராக நீ சாட்சி சொல்லணும். சொல்லுவல்ல? சரி, இங்க சைன் பண்ணு. இப்ப நீங்க இவங்களை கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர் சார். தேங்க்யூ சார். நான் உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நான் எந்த தப்பான காரியத்தையும் பண்ணல. அவ செஞ்ச ஒரு காரியத்தினால உங்களால இப்ப என்ன தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல இல்லையா? உங்க பொண்ணு கனிகா இப்படி எல்லாம் பண்ணா எங்க அம்மா வாயில வர்ற இந்த வார்த்தைகள் நாளைக்கு நீங்க ரோட்ல நடக்கும்போது உங்களை பார்த்து 4 பேர் சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாய மூடு. தேவயானி என்ன இது? ஏற்கனவே அவ பயந்து நடுங்கிட்டு இருக்கா. நீங்க எதுவும் குறுக்க பேசாதீங்க. இவ என்னைக்கு என்கிட்ட பொய் சொன்னாலோ என்ன பொறுத்த வரைக்கும் அவ அன்னைக்கே செத்து போயிட்டா. உன்னோட அம்மாவும் செத்து போயிட்டாடி. என்னைக்கு நீ ஒரு 3வது மனுஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயும் 4 பேருக்கு நடுவுலயும் இந்த குடும்பத்தோட மானத்தை பறக்க விட்டியோ, அதுக்கப்புறம் உனக்கு என்னடி அம்மா? எல்லாரும் முன்னாடியும் எப்பவும் தலை நிமிர்ந்து நடந்தவனா? என்னோட பெருமை கௌரவம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல பொசுக்கிட்டியடி. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான அம்மாவா நான் நிக்கிறேன்டி. ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு.
ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி என் உயிரை நீ எடுத்திருக்க கூடாதா? அப்படி சொல்லாதீங்க அத்தை. இன்னைக்கு நடந்த சம்பவத்துல அவ செஞ்ச தப்பு ஒன்னே ஒண்ணுதான். அவ மனசார ஒரு பையனை காதலிச்சா. ஒருத்தரை விரும்பினா. அந்த பையன் இப்படி இருப்பான்னு இவளுக்கு சத்தியமா தெரியாது. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசக்கூடாது. இவ செஞ்ச தப்ப கூட நான் தப்பி தவறி மன்னிச்சாலும் மன்னிச்சிருவேன். ஆனா நித்யா, நீ செஞ்ச தப்ப மட்டும் நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். ஆனா நீ செஞ்ச தப்பு இருக்குதே, இது தப்பு கிடையாது, பெரிய துரோகம். தெரியுமா உனக்கு? ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோ நித்யா. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எனக்கும் உனக்கும் உள்ள உறவு இதோட அறுந்து போச்சு. உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குல்ல? தெரிஞ்சிருந்தும் வாயை மூடிக்கிட்டு நீ அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்க. உன்னோட நாத்தனார் தப்பான வழியில போறான்னு தெரிஞ்சும் நீ அவளை ஊக்கப்படுத்தி இருக்கல. அவ செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் நீதான் அவளுக்கு துணையா இருந்திருக்கல. இதே தப்ப உன் தங்கச்சி செஞ்சிருந்தா நீ இப்படித்தான் இருந்திருப்பியா? சொல்லு நித்யா. எனக்கு தெரியல, இப்போ எனக்கு உன் மேலேயே சந்தேகம் வருது. உன்னை விட அதிகமா உன்னோட வளர்ப்பு மேல சந்தேகம் வருது. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துதா உன்னோட அப்பா அம்மா உன்னை வளர்த்திருக்காங்களா? கனிகா ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நீ அவளை தடுத்து நிறுத்தி இருக்கணும். இல்ல என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும். அவளுக்கு 4 அரை விட்டு நான் அவளை திருத்திருப்பேன். நான் உன்னை தப்பாவே நினைச்சிருக்க மாட்டேன் நித்யா. ஆனா நீ எதுக்காக அப்படி பண்ண போற? நாம ஒருத்தரை திருத்தணும்னா முதல்ல நாம ஒழுக்கமானவங்களா இருக்கணும். நாம ஒழுங்கா வளர்க்கப்பட்டிருக்கணும். உன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். உனக்கு உன்னோட புகுந்த வீடு, உன்னோட குடும்பம், இது எது மேலேயுமே உனக்கு சுத்தமா அக்கறை இல்லைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தானே உனக்கே யாருன்னு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனோட என் பொண்ணு கனிகாவை ஊர் சுத்தறதுக்கு நீ அனுப்பியிருக்க. அப்படி இல்ல அத்தை. எனக்கு என்னமோ அந்த பையன் நல்லவனா தெரிஞ்சான். நானே அந்த பையனை நேர்ல பார்த்து பேசினேன். அவன் நல்லா தான் பேசினான். நான் எவ்வளவோ வேண்டான்னு இவகிட்ட சொன்னா. ஆனா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா அந்த பையன் நம்ம கண்ணுவ அம்போன்னு நடு தெருவுல விட்டுட்டு போவான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் அவன நல்லதா போச்சு நித்யா. அவன் ஓடி போனது நல்லதா போச்சு. சீக்கிரமே அவனோட சுயரூபம் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? ஆனா இனிமே உன்னை எப்படி நான் நம்புறது? எங்களுக்கு தெரியாம எங்க பொண்ணை இன்னொரு பையனோட பேச விட்டல. நாளைக்கு இவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டை விட்டே ஓட வச்சிருப்பேன். உன்னை நம்பவே முடியாது. அத்தை, நீங்க எப்படி என்ன பத்தி இப்படி எல்லாம் யோசிக்கலாம் அத்தை? ஆஹா, ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்வ. ஆனா நான் உன்னை தப்பாவே நினைக்க கூடாது. ஏன் உன்னை தப்பா நினைக்க கூடாது? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு பையனுக்கு என் பொண்ணு கனிகாவை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எப்படி உனக்கு தோணுச்சு? அப்படிலாம் இல்ல அத்தை. எனக்கு அந்த மாதிரி எந்த தப்பான எண்ணம். வாயை மூடு. உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்த நீ இவ்வளவு கேவலமா இருக்க. ஏன் பொண்ணு எனக்கே தெரியாம என்கிட்ட இருந்து பிரிச்சு தப்பான வழியில போக நீ அவளை ஊக்கப்படுத்தி இருக்கிற.
அந்த வழியில அவளுக்கு கஷ்டங்களை தவிர வேற எதுவுமே கிடையாது. அங்க கஷ்டங்கள் மட்டும்தான் அவளுக்கு இருக்குது. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? நிச்சயமா இல்ல அத்தை. ஆண்டவன் மேல சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. இனி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. அந்த ஆண்டவனை நடுவுல கொண்டு வராத. ஒரு விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ நித்யா. இந்த நிமிஷத்திலிருந்து நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உனக்கு எனக்கு உள்ள உறவு இன்னையோட அறுந்து போச்சு. அப்படி சொல்லாதீங்க அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற. அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க என்கிட்ட பேசாம எப்படி இருக்க முடியும் அத்தை? ப்ளீஸ் அத்தை, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க அத்தை. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவி. இனிமே அவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. என் புள்ள இவ கழுத்துல தாலி கட்டி இவ நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டான். அதனால இவளை என்னால வீட்டை விட்டு துரத்த முடியாது. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து இவ எனக்கு யாரோதான். இவளை எனக்கு தெரியாது. இவளை தெரிஞ்சுக்கவும் நான் விருப்பப்படல. இந்த வீட்ல இவ கூட யாரு உறவு வச்சுக்கிட்டாலும் அவங்களோட உறவை நான் நிரந்தரமா அறுத்துக்குவேன். இங்க பாரு தேவயானி, நித்யா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீ கொடுக்கிற தண்டனை ரொம்ப பெருசு. அவ எப்படி அவ உறவை அறுத்துக்க முடியும்? போதும். இவ செஞ்சிருக்கிற இந்த நம்பிக்கை துரோகத்துக்கு நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னோட முடிவை யாரு ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் எடுத்த முடிவு முடிவுதான். என் முடிவை இங்க யாராலையும் மாத்த முடியாது. என்னத்த நில்லுங்கம்மா. இவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, அவ்வளவுதான். இந்த வீடே உங்களை பார்த்து பயப்படுதுமா. நானும் தான் ரொம்ப பயப்படுறோமா, உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறோம். மா, நீங்க நித்யாவை ரொம்ப தப்பா புரிச்சிட்டு இருக்கீங்க. மா, இவ கனவுல கூட நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டாமா. அவன் மேலேயே பழி போடுறீங்க நீங்க. அமர், இவ நம்ம தங்கச்சி தப்பான வழியில போறதுக்கு துணையா இருந்திருக்கா. நம்மள போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கா. ஆனா நீ இவளுக்காக நம்ம அம்மா தப்பு பண்ணாங்கன்னு சொல்றியா? இல்லனா நான் அம்மாவை தப்பு சொல்லல. அம்மா தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். இவங்க தானே சொல்லி கொடுத்துருக்காங்க எப்பவும் உண்மைக்கு துணையாவே இருக்கணும்னு. அதைத்தான் நான் செய்றேன். நித்யா உண்மைக்கு துணையா இருக்கா, அவளுக்கு நான் துணையா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணமாக்கி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவ என்ன செஞ்சாலும் சரி. உங்க அம்மா பண்றதெல்லாம் தப்பா தெரியுதா உனக்கு? இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா, நித்யா என்ன தப்பு பண்ணா? இவதான் கன்னிகா கிட்ட அத்துல காதலின்னு சொன்னாளா? அம்மா, கன்னிகா அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டனாலதான் இது வரைக்கும் அவ இந்த விஷயத்த மறைச்சு வச்சா.
யார்கிட்டயுமே அவன் இந்த விஷயத்த சொல்லல. அவன் நினைச்சிருந்தா என்னைக்கோ இது உங்ககிட்ட சொல்லியிருப்பா. கன்னிகாவோட சந்தோஷத்துக்காக இவ போய் அந்த பையனை நேர்ல பார்த்தா. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையன் நல்லவன், நம்பிக்கையானவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், கன்னிகாவை இவன் சந்தோஷமா வச்சுப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இவளை இவன் பொறுப்பா பார்த்துப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு முடிவே பண்ணா. ஆனா நடந்த சம்பவத்துல ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. நித்யா கன்னிகா 2 பேரும் நினைச்சதும் தப்பு. நித்யாவும் கன்னிகாவும் தப்பு பண்ணிட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான். ஆனா உங்களை ஏமாத்தணுங்கிற இன்டென்ஷன்ல கிடையாது. அப்புறம் எதுக்கு மறைச்சாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்களே யோசிங்கம்மா, எதுக்கு மறைச்சிருப்பாங்க? நான் சொல்றேம்மா உங்களுக்கு, 2 பேரும் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அதனாலதான். இவங்க மட்டும் இல்ல, இந்த வீடே உங்களை பார்த்து பயப்படுதுமா. நானும் தான் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறேம்மா, ரொம்ப பயப்படுறேன். நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, எவ்வளவு வேணாலும் திட்டுங்க. ஆனா அம்மாவை விட்டு பிரிஞ்சு பசங்களால நிம்மதியா இருக்க முடியாது. அதே மாதிரி பசங்களை பிரிஞ்சிருக்கிற அம்மாவாலையும் எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்பேன், உங்க காலில் விழுந்து கெஞ்சுவேன். நீங்க என்ன மன்னிச்சுதான் தீரணும். நான் வரேன்.